بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم يسر اللهم يسر கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்து ஷம்ஸுடைய விளக்க உரையை நாம் படித்ததற்கு பிறகு அந்த சூராவிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை நாம் கற்று வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 64வது படிப்பினையிலிருந்து மீதம் இருக்கக்கூடிய படிப்பினைகளை பார்த்து நிறைவு செய்வோம். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. கவனிங்க, நான் ஓரளவுக்கு படிக்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. அதுக்கு மேலேயும் இன்னும் விளக்கம் தேவை என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓரளவுக்கு சுருக்கமாக விளக்கம் கொடுப்போம். கவனிங்க, 64வது படிப்பினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை படைத்தான், அதனுடைய வெளிச்சத்தை படைத்தான், இரவையும் அதன் இருளையும் அவனே படைத்தான். ஆனால் இங்கு அல்லாஹு தஆலா சூரியன் மீது, அதன் வெளிச்சத்தின் மீது அல்லது அதனுடைய பகலின் மீது சத்தியம் செய்கிறான். அதே நேரத்தில் இரவின் மீதும் சந்திரனின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறானே தவிர இருளின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யவில்லை. நல்ல கவனிங்க. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها. அல்லாஹ் தஆலா சூரியன் மீது சத்தியம் செய்தான், பகல் மீது சத்தியம் செய்தான், வெளிச்சத்தின் மீது சத்தியம் செய்தான், இரவின் மீது சத்தியம் செய்தான். அது இரவு சூழ்ந்து கொள்ளும் போது, பகலை மூடிக்கொள்ளும் பொழுது. ஆனால் அதாவது இருளின் மீது என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யல. குர்ஆன்ல எங்கேயுமே நீங்க பார்த்தீர்களே ஆனால் இருளின் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இருளை எப்பொழுதும் தீமைக்கும் இணை வைத்தலுக்கும் வழிகேட்டுக்கும் உதாரணமா சொல்றான். நீங்க சூரா அன்ஆமுடைய ஆரம்ப வசனத்தை படிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلق السماوات والارض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون. இருள்களையும் வெளிச்சத்தையும் படைத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இருள்கள் என்று சொல்கிறார். புரியுதா? ஏனென்று சொன்னா அது ஷிர்க்குக்கு, குஃப்ருக்கு ஒப்பாக்கப்படுகிறது. ஈமான் தௌஹீத் என்பது வெளிச்சத்திற்கு ஒப்பாக்கப்படுகிறது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருளின் மீது சத்தியம் செய்வதில்லை. அல் குர்ஆன்ல இருளும் அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதன் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யவில்லை. கவனிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்ப வெளிச்சத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறார். வெளிச்சம் என்பது ஈமானுக்கும் தௌஹீதுக்கும் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் என்பது குஃப்ருக்கு, ஷிர்க்குக்கு, பாவங்களுக்கு, வழிகேட்டுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரவின் மீது மட்டுமே அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான், அதன் இருள் மீது அல்ல. இரவு நன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது, தீமைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நல்லவர்கள் இரவின் ஒரு பகுதியை தேவையான ஓய்வுக்கும், மீதத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்கும், பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் பயன்படுத்துகின்றனர். பாவிகளோ முழு இரவையும் பாவத்திற்கு பயன்படுத்துகின்றனர். மறதியாளர்களோ வெறும் ஓய்வுக்கு மட்டும் இரவை பயன்படுத்தி கழித்து விடுகின்றார்கள். அவங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. கவனிங்க, வெற்றி மற்றும் தோல்வியின் காரணங்கள் முடிவாகிவிட்டன. இனிமே நம்ம போய் கண்டுபிடிக்க தேவையில்லை வெற்றி எதுல இருக்கு, தோல்வி எதுல இருக்கு என்று. ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் என்று புதிதாக ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கு எந்த விதமான ஆராய்ச்சியும் தேவையில்லை. அல்லாஹு தஆலா சொல்லிய பாதையை கற்றுக்கொள்வதற்கோ அதை பிராக்டிஸ் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு தான் ஆராய்ச்சி தேவையை தவிர இனி நீங்க மார்க்கத்துல எதையும் புதுசா கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஹதீஸுகளை யார் புதிதாக நமது மார்க்கத்தில் உண்டாக்குவார்களோ அது மறுக்கப்பட்டது என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கத் அஃப்லஹ வகத் ஹாப. அப்ப அதாவது தெளிவா திட்டவட்டமா உறுதியா வெற்றியாளர்கள் யாரு, நாசமா போனவங்க யார் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டான். அப்ப அந்த பாதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இருந்தாதான் இந்த வசனம் அங்க இறக்கப்பட்டது பொருத்தமா இருக்கும். இல்ல பின்னாடி வந்த நாம் தான் வெற்றியினுடைய பாதையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னா அப்ப முந்தைய மக்களுக்கு வெற்றி எங்க போனுச்சு? அவங்களுக்கு வெற்றி தவறிடுச்சா? அதனால வெற்றியுடைய பாதை தெளிவாகி விட்டது. இனிமே மௌலுது, மீலாது, கத்தம், ஃபாத்தியா
இந்த மாதிரி ஊர் சடங்கு இது எதுவுமே தேவை கிடையாது. மார்க்கத்துல அல்லாஹ் சொல்லி காட்டிய வழியின்படி போய்கிட்டே இருந்தா போதுமானது. அதுதான் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதனால வெற்றி மற்றும் தோல்வியின் காரணங்கள் முடிவாகிவிட்டன. அது என்ன வெற்றி மற்றும் தோல்வியினுடைய காரணங்கள்? இந்த சூறாவிலிருந்து படிச்சு பாருங்க. இந்த சூறாவினுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அதை வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனுடைய விளக்கம் பின்னாடி வர இருக்குது. அதாவது அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, தூதர்களுக்கு கீழ்ப்படிவது, இதுதான் வெற்றியினுடைய ரகசியம். இப்படி செய்பவர்களுக்கு தான் அவர்களுடைய ஆன்மா வளர்ச்சி அடைகிறது, பரிசுத்தமாகிறது. இவர்கள் வெற்றி அடைந்தார்கள். யார் இந்த பாதையில போலையோ, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய நபிமார்களை பொய்ப்பித்தார்களோ, மாறு செய்தார்களோ, அவர்கள் கண்டிப்பா நாசமா போறது உறுதி. 66வது படிப்பினை, ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு ஜக்கா என்ற சொல்லும் ஆன்மாவை கெடுப்பதற்கு தஸ்ஸா என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளதில் ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு பொதுவா அரபியில சுத்தப்படுத்துதல் என்பதற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும்? தஹர, தத்ஹீர். குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வார்த்தை வந்திருக்கும். சரியா? தத்ஹீர் என்ற வார்த்தை சுத்தப்படுத்துதல். அதே போல நீங்க ஃபிக்ஹுடைய பாடங்கள்ல படிக்கும் பொழுது தஹாரா என்ற சுத்தம் என்ற ஒரு பாடமே அதுல தனியா இருக்கும், ஒரு அத்தியாயம். அதே போல நவ்வஃப யுனவ்வஃபு தன்லீஃபன் என்ற வார்த்தை. ஆனா அந்த ரெண்டு வார்த்தையில் பெரும்பாலும் அரபி மொழியில் சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை அல்லாமல் ஜக்கா யுஸக்கி என்ற வார்த்தை இங்கே இந்த சூறாவிலே உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக, ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக கையாளப்பட்டுள்ளது. அதே போல உள்ளத்தை கெடுப்பதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஃபஜ்ஜர, ஃபஸ்ஸக, அத்னப, அக்தா என்ற பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள்லாம் இல்லாம தஸ்ஸா என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். ஏன், என்ன, எப்படி பாருங்க. ஜக்கா என்பதனுடைய பொருள் என்ன? வளர்ச்சி அடைவது. தஸ்ஸா என்றால் என்ன அர்த்தம்? புதைக்கிறது. ஒரு பொருளை மேம்படுத்துறது, உயர்த்துறது ஜக்கா. தஸ்ஸானா என்ன? போட்டு புதைச்சு அமுக்கி நாசமாக்குறது தஸ்ஸா. அப்ப யார் தன் ஆன்மாவை இறையச்சத்தை கொண்டும் நன்மையை கொண்டும் பரிசுத்தப்படுத்துகின்றாரோ அவர் அந்த ஆன்மாவை செழிப்பாக்கி வளர்ச்சி அடைய செய்கிறார். யார் கெட்ட காரியங்களில் பாவங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் தனது ஆன்மாவின் சுத்தத்தையும் அதன் வளர்ச்சியையும் கெடுத்து அழித்து விடுகிறார். ஆகவேதான் நன்மை செய்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்காகவே நன்மை செய்கிறார்கள் என்றும், பாவம் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் என்றும், தங்களுக்கு தாங்களே கெடுதி செய்து கொள்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். புரிஞ்சுங்களா? அதாவது ஜக்கா என்றால் வளர்ச்சி அடைய செய்யறது. அது எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு? சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தத்துல. ஏன், யார் ஒருவர் சுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய ஆன்மாவை வளர்ச்சி அடைய செய்து செழிப்பாக்கி கொள்கிறார். அதே போல யார் பாவத்தை கொண்டு தன்னுடைய ஆன்மாவை கெடுத்து விடுகிறாரோ அவர் அந்த ஆன்மாவை அழித்து விடுகிறார். அதனால இந்த இடத்துல அதாவது சுத்தப்படுத்துவதற்கு வளர்ச்சியுடைய அர்த்தத்தில் உள்ள ஜக்கா என்பதும், ஆன்மாவை கெடுப்பதற்கு புதைப்பது, நாசமாக்குவது என்ற அழிப்பது என்ற அர்த்தத்தில் உள்ள தஸ்ஸா என்பதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்களில் என்ன செய்கிறான்? நீங்க நன்மை செய்தால் அந்த நன்மையினுடைய பலன் உங்களுக்கு என்பதாக நமக்கு குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் கெட்டது செய்வானே ஆனால் அந்த கெட்டதனுடைய கெடுதி யாருக்கு தான்? அவனுக்கு தான். நீங்க நன்மை செஞ்சாலும் அந்த நன்மையினுடைய பலனை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. நீங்க கெட்டது செஞ்சாலும் கெட்டதனுடைய தீங்க கெடுதிய நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, சூரா பனி இஸ்ரால இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு தான் நல்லது செய்றீங்க, நீங்க கெட்டது செஞ்சா அந்த கெட்டது உங்க ஆன்மாக்களுக்கு தான். தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். அதே போல சூரா அல் ஜாசியால 15வது வசனம், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி. யார் ஒரு அமல சாலிஹ் செய்வாரோ அவர் அவருக்காக செய்கிறார், அதனுடைய பலன் அவருக்கு தான். ஒமன் அஸா, யார் ஒரு பாவத்தை கெட்டதை செய்வாரோ ஃபஅலைஹா, அவர் கெட்டது செய்வது தனக்கு எதிராகத்தான். அதே போன்று ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ யظلمون. யாருடைய அதாவது தராசு தட்டு மறுமையிலே கணங்கள், அதாவது அந்த தட்டுகள் கனமாகி விட்டனவோ
அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டார்கள். புரியுதுங்களா? அதனால இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரியணும். அதாவது நம்முடைய இந்த நப்சை வளர்ச்சி அடைய செய்வதற்கு நமக்கு அமல சாலிஹ் தேவை. நம்முடைய நப்சை சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் தேவை. அதன் மூலமாகத்தான் நம்முடைய நப்சு சுத்தமடையும். அப்படி ஒருத்தர் செய்யும் பொழுது அதனால அந்த நன்மையை பலனை யார் அனுபவிக்க போறா? அல்லாஹ் அனுபவிக்க போறா? இல்ல, அவர் தான் அனுபவிக்க போறாரு. அடுத்து 68வது படிப்பினை. நப்சை பற்றி அல்லாஹு தஆலா கூறும் பொழுது முதலில் பாவத்தையும் இரண்டாவது நன்மையும் சொல்றான். எப்படி? வனப்சிம் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா. இந்த இடத்துல முதலாவது ஃபுஜூர் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இரண்டாவதாக தக்வாஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நப்சை பற்றி அல்லாஹு தஆலா கூறும் பொழுது முதலில் பாவத்தையும் இரண்டாவதாக நன்மையையும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். அடுத்த வசனத்துல பாருங்க, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. பாவத்தை இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நன்மையை முந்தி அல்லாஹ் தஆலா சொல்லி விடுகின்றான். அதாவது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. ஆனா முன்னாடி உள்ள வசனம் அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த அடிப்படையில பார்த்தா கத் காப மன் தஸ்ஸாஹா என்பது முதலாவதாகவோ கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்பது இரண்டாவதாகவும் சொல்லப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லல. எப்படி சொல்லியிருக்கிறான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்பதை முதலாவதாகவும் இரண்டாவதாக வகத் காப மன் தஸ்ஸாஹா என்பதை சொல்லி இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது முதல் வசனத்தில் நப்சுக்கு இயல்பானதையும் நப்சுக்கு அதிகம் பிடித்ததையும் முதலாவதாக கூறுகிறான். நப்சு பொதுவா அது விரும்பக்கூடியது எது? பாவத்தை தான். சோம்பேறியா இருக்கிறது, பாவம் செய்யறது, ஊரு சுத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அற்ப ஆசைகள். அதாவது சீக்கிரமா பத்திக்கிற பஞ்சு மாதிரி. பஞ்சு எப்படி சீக்கிரமா பத்திக்கும், ஆனா சீக்கிரமா தீர்ந்து போயிடும். ஆனா இது இரும்பு, தங்கம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப லேட்டா பத்தும், ஆனா அணையிறது லேட்டு. அப்ப பாவம் இருக்கிறது மனுஷனுக்கு அந்த மாதிரி உடனே அதன் பக்கம் அவனுக்கு ஈர்ப்பு வந்துடும். அதான் முதல் வசனத்துல நப்சுக்கு ரொம்ப எது இயல்பா இருக்குதோ, எது ரொம்ப பிரியமா இருக்குதோ அதை சொல்கின்றான். இரண்டாவது வசனத்துல அல்லாஹு தஆலா தனக்கு பிரியமானதை முதன்மைப்படுத்தி விடுகின்றான். மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியதை முதன்மைப்படுத்தி விடுகின்றான். புரியுதா? அதான் நம்ம கவனிக்கணும். அனைமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது முதல் வசனத்துல நப்சுக்கு இயல்பானதை, நப்சுக்கு அதிகம் பிடித்ததை அல்லாஹு தஆலா முற்படுத்துகின்றான். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு பிரியமானதை, மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியதை, எதற்காக மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறானோ அதை அல்லாஹு தஆலா முற்படுத்துகின்றான். 70வது படிப்பின ஜக்கா தஸ்ஸா என்று அல்லாஹு தஆலா இரண்டையும் ஃபிஅல், புரியுதுங்களா, வினை சொல்லாக சொல்லி இருக்கின்றான். قد أفلح من زكاها. எப்படி சொல்லல? قد أفلح المزكون وقد خاب المدسون என்று இஸ்மா அல்லாஹ் தஆலா சொல்லல, ஃபிஅலா செயலை குறிக்கக்கூடிய வினை சொல்லாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். வெர்பு. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது மனிதனிடத்துல புதிது செயல்கள் என்பது புதிதாக செய்து கொண்டே இருக்கணும், உருவாகி கொண்டே இருக்கும். அதனால புதிதாக உருவாகக்கூடிய அந்த செயல்களை குறிக்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கின்றான். ஆக மனிதன் வெற்றி பெறுவதோ அல்லது அவன் தோல்வி அடைவதும் அவன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் செய்யக்கூடிய செயல்களை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. அப்ப யாரும் தனக்கு பேரை வைத்துக் கொண்டு அந்த பேருனால நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. எப்படி ஒருத்தர் தனக்கு தானே மூமின்னு பேர் வச்சுக்கிட்டாரு, அல்லது இன்றைய சமுதாயம் இருப்பதை போல நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், நாங்கெல்லாம் முஸ்லிம், நாங்கெல்லாம் உம்மத்த முஸ்லிமா சொல்லிக்க. நீ உம்மத்த முஸ்லிமா என்று சொல்வதால, பெயர் வைத்துக் கொள்வதால உனக்கு அந்த உம்மத்தை முஸ்லிமாவுக்கு உண்டான வெற்றி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. உம்மத்தை முஸ்லிமாவுடைய செயலை செய்தாலே தவிர. அப்ப அந்த செயல் என்பது நீ மௌத்து வரைக்கும் அதுல இருந்துகிட்டே இருக்கணும். சரி, இன்றைக்கு செஞ்ச செயலை நாளைக்கு போதுமா நமக்கு? இன்றைக்கு ஒரு மனிதர் 5 வேளை தொழுகையை கரெக்டா தொழுதாரு, நாளைக்கு தொழுகை தேவையில்லையா? நேற்று தொழுதை வச்சு இன்றைக்கு சமாளிச்சிட முடியுமா? முடியாது. நீ மௌத்து வரைக்கும் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உன்னுடைய மரண வரைக்கும் நீ அல்லாஹ்வை வணங்குறதுல, அல்லாஹ்விடத்துல போறதுல, அல்லாஹ்வை நெருங்குறதுல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுல சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு மனிதன் துன்யாவுக்கு சிரமப்படுவான், இல்லை ஆகிரத்துக்காக சிரமப்படுவான். எந்த சிரமம் சிறந்த சிரமங்கிறத முடிவு செஞ்சுக்க. ஒண்ணு மனிதன் தன்னுடைய நப்சை திருப்திப்படுத்துவதற்கு சிரமப்படுவான், அல்லது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த சிரமப்படுவான். நம்ம எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த சிரமப்பட்டவர்களே நாம் ஆக வேண்டுமே தவிர
நப்சை திருப்திப்படுத்துவதற்கு சிரமப்பட்டவர்களில் நாம் ஆகிவிடக் கூடாது. புரிஞ்சுக்கங்க. அதாவது முதல் வசனத்தில் நப்சுக்கு இயல்பானதையும் நப்சுக்கு அதிகம் பிடித்ததையும் முதலாவதாக கூறுகிறான். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா தனக்கு பிரியமானதையும் மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியதையும் முதலாவதாக சொல்கிறான். மனிதன் எதை தேர்ந்தெடுக்கணும்? தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது அமல சாலிஹை. 70வது படிப்பினை ஜக்கா தஸ்ஸா என்று அல்லாஹு தஆலா இரண்டையும் வினை சொல்லாக கூறியிருக்கிறான். அதாவது வினைச்சொல் என்பது புதிதாக மனிதனிடம் உருவாகும் செயல்களை குறிக்க பயன்படுத்தப்படும். ஆக மனிதன் வெற்றி பெறுவதும் அல்லது அவன் தோல்வி அடைவதும் அவன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் செய்யக்கூடிய செயல்களை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. அவனுடைய செயலை வைத்து, அவன் பாட்டம் பூட்ட செஞ்ச செயலை வச்சு இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்படாது. மனிதன் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்களை கெட்ட செயல்களை விட்டு நிரந்தரமாக விலகி இருக்க வேண்டும், தொடர்ந்து வாழ்நாளெல்லாம். அப்போதுதான் அவனுக்கு மரணம் அவன் நல்லது செய்கிற நிலையிலும் பாவத்தை விட்டு விலகி இருக்கிற நிலையிலும் வரும். அவன் வெற்றியாளர்களில் ஆகிவிடுவான். அதுபோன்று அவன் பாவம் செய்திருந்தாலும் அதற்கு பின்னர் நன்மைகளை செய்வதன் மூலமாக அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. இப்ப ஒரு மனிதன் முந்தைய காலங்களில் பாவம் செய்திருந்தான், அடுத்து வரக்கூடிய காலங்களிலே நன்மை செய்து விடுவானே ஆனால், இறுதி மூச்சின் போது அவன் நன்மை செய்தவனாக இருப்பானே ஆனால் அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அப்ப யாருக்கும் அல்லாஹு தஆலா பேர் வச்சு லேபிள் வச்சு அந்த லேபிளின் அடிப்படையில அல்லாஹு தஆலா முடிவு செய்வதில்லை. இதுதான் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. அவர்கள் எப்படி, நாங்கெல்லாம் மூசா நபியுடைய உம்மத்துங்க, யாக்கூப் நபியுடைய டைரக்ட் உம்மத்துங்க, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நான் எங்களை நரகத்திலேயே எல்லாம் போட மாட்டானே. அதே போல கிறிஸ்தவர்கள் எப்படி, எங்களுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மொத்தமா போயிட்டாங்க, நாங்க நேர பரலோக ராஜ்யத்துல போய் பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து போன்னு சொல்லிட்டு மலக்குகளை அனுப்பி சம்மட்டியால தான் அடிக்க சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. புரியுதா? கவனிங்க. அப்ப பாவங்கள் இருக்கின்றனவே, அந்த பாவங்கள் நன்மைகளால் அழிக்கப்பட்டு விடுகின்றன. எப்பொழுது ஒரு மனிதன் பாவத்திற்கு பிறகு நன்மைகள் செய்து அந்த நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவன் அல்லாஹ்வை சந்திப்பானே ஆனால், இறந்து விடுவானே ஆனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நன்மைகளின் பொருட்டால் முந்தைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். பாருங்க, சூரா ஹூத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான், நிச்சயமாக நன்மைகள் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன, அழித்து விடுகின்றன. அதே போல பாருங்க, ஒரு மனிதன் நன்மை செய்யாமல் பாவம் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் அல்லது நன்மை செய்த பின்னர் பாவம் செய்து அதே நிலையில் அவன் இறந்து விட்டால் அவனது மறுமை நிலை மிக நஷ்டமாக இருக்கும், அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆகவே நல்ல முடிவுக்கும் கெட்ட முடிவுக்கும் மனிதன் தனது வாழ்நாளில் செய்கிற செயல்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன. அப்ப மௌத்து வரட்டும், நான் பார்த்துப்பேன், அந்த நேரத்தில் நான் நல்லது செய்து கொள்வேன் என்று யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அதற்கான முழு தயாரிப்போட எதிர்பார்ப்போட இருக்கணும். எப்ப வேணாலும் மௌத்து வரலாம், சரியா? அப்ப மனிதன் வாழ்நாள்ல செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு திரும்ப கவனிங்க. ஆகவே நல்ல முடிவுக்கும் கெட்ட முடிவுக்கும் மனிதன் தனது வாழ்நாளில் செய்கிற செயல்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன, அதாவது மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன. அந்த செயல்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் எண்ணங்களாக, குணங்களாக, அமல்களாக, நம்பிக்கைகளாக மனிதனிடம் வந்து போகலாம். அப்ப அமல சாலிஹ், நல்ல அமல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமலில் அடங்காது. அது உள்ளத்தில் நம்ம வைக்கக்கூடிய நல்ல எண்ணமா இருக்கலாம், அல்லாஹ்வை புகழ்வதாக இருக்கலாம், ஈமான் யக்கீனாக இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், ஜகாத்தா இருக்கலாம், நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் செய்வதாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நல்ல அமல் என்பது. எனவே மனிதன் தன்னை எப்பொழுதும் நல்ல அமல்களுக்கு நெருக்கமானவனாக இருப்பதுடன், எனவே மனிதன் தன்னை எப்பொழுதும் நல்ல அமல்களுக்கு நெருக்கமானதாக வைத்திருப்பதுடன் அதை அல்லாஹ்விடம் வேண்டியவனாகவும் இருக்க வேண்டும். அதே போல பாவத்தை விட்டு தூரமாக இருப்பதுடன் அதிலிருந்து அல்லாஹு தஆலாவிடம் பாதுகாப்பும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப நம்ம நல்லது செய்து கொண்டிருக்க வேண்டும், நல்லதுக்கு நம்மை நெருக்கமாக வைத்திருக்கணும், அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்துல அதுக்காக துஆவும் செய்யணும். அதே போலதான் பாவத்தை விட்டு தூரமா இருக்கணும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். இது சம்பந்தமா சில ஹதீசுகளை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற துஆ, இதெல்லாம் நஃப்ஸை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான துஆ. பாடத்திலே ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம், அந்த துஆவை படிக்கிறேன், கவனிங்க. அல்லாஹும்ம இன்னி
أسألك من الخير كله عاجله ما علمت منه وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عاذ به عبدك ونبيك اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل. இங்கே எப்படி துஆ கேக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முதல்ல நன்மைகளை கேக்குறாங்க, அப்புறம் பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்களா? அடுத்து பாருங்க, யா அல்லாஹ் எனக்கு நான் உன்னிடத்திலே சொர்க்கத்தையும் சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய சொல்லையும் செயலையும் கேட்கிறேன், நரகத்திலிருந்தும் நரகத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய சொல்லையும் செயலிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகளே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நாடி இருந்தாங்க பாருங்க. ஏன்? அப்பதான் நம்ம நன்மை செய்யக்கூடிய நிலையில நமக்கு மௌத் வரும். கவனிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد. அப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை விட்டு தூரமாக இருப்பதற்கு துஆ செய்றாங்க. கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்தியது போன்று எனக்கும் பாவங்களுக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்தி விடு. வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுவது போன்று என்னை நீ பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தி விடு. அதே போன்று யா அல்லாஹ் தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் என்னுடைய பாவங்களை கழுவி விடுவாயாக. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்திலிருந்து தூரமா போறதுக்கு விரும்பினாங்க, நன்மைகளுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பதற்கு விரும்பினார்கள். அப்பதான் நம்ம என்ன ஆக முடியும்? உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்களாக ஆக முடியும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. அடுத்து கவனிங்க, 71வது படிப்பினை. படைப்புகள் அனைத்தின் அறிவுகளும் மனிதனின் அறிவும் உலக நியதிகளை கணிப்பதற்கும் அறிவதற்கும் தேவைகளை அடைவதற்கும் வழிகாட்டுகிறபடி மட்டும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அல்லாஹ்வை அறிவதற்கும் மறுமை வெற்றிக்கும் அல்லாஹ்வுடைய வஹீயுடைய கல்வி தேவை. அதை கொண்டுதான் மனிதன் உண்மையில் பாவம் எது பரிசுத்தம் எது என்பதை அறிய முடியும். فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சூறால படிச்சோம். என்ன படிச்சோம்? வல்லதி கத்தர ஃபஹதா சொல்லி எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டு மனிதனுக்கு வழிகாட்டி விட்டான் என்று. அப்ப எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய தேவைகளை படைத்து அந்த தேவைகளை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான். அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அறிவை மனிதனுக்கு அனுபவத்தின் வாயிலாக சிந்திப்பதின் வாயிலாக அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஆனா ஆகிரத்துடைய வழி இருக்கு பாருங்க, மறுமையினுடைய வழி, அல்லாஹ்வுடைய வழி இருக்குது. அந்த வழிக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அவன் அதனுடைய பொறுப்பை வச்சிருக்கிறான். வஹியை கொண்டுதான் மனிதர்கள் நேர்வழி பெற முடியும் என்று. அப்ப அந்த வஹியை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். வ நஃப்ஸின் வ மா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே இந்த நஃப்ஸ்ல என்னென்னலாம் ஃபீட் பண்ணியிருக்கிறானோ, அதாவது ஆன்மீகமா மார்க்க ரீதியா அல்லாஹ்வுடைய கட்டளை ரீதியா அல்லாஹ்வுடைய விருப்ப ரீதியாக அல்லாஹ்வுக்கு எது வெறுக்கும் என்ற அடிப்படையில அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா அடுத்து மனிதனுக்கு வழிகாட்டுறான். அது அவனுக்கு ஓதி காட்டப்படுது வெளிப்படையா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. அப்ப அந்த நேரத்துல அந்த வஹியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதன்படி உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். யார் அந்த வஹியை ஏற்றுக்கொள்ளாம நிராகரித்து உள்ளத்தை நாசமாக்கிறாங்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். புரியுதா? அப்ப இந்த அதாவது இது முக்கியமான விஷயம். எப்படி, அதாவது என்ன சொல்ல வரோம் அதனால புரிஞ்சுக்கணும். உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பெரிய ஒரு கல்வி தேவையில்லைங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கல்விகள், எவ்வளவு கல்விகளுடைய பல துறைகள், பல பிரிவுகள் வந்துருச்சு பாருங்க. எல்லாம் கடைசியில என்னங்க? சாப்பிடுறது, தூங்குறது, உடுத்துறது. இதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. மனிதனுடைய உடல் ஆசை, அவ்வளவுதான். வேற மற்றதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஒரு அற்ப அதிகப்படியான ஆசைகள். நமக்கு வெயிலில் இருந்து நிழல் தர வேண்டும், மழையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், பசித்தால் சாப்பிட வேண்டும், நம்முடைய மானத்தை மறைக்க நமக்கு ஒரு ஆடை தேவை. அவ்வளவுதாங்க துன்யா. அதுக்கு மேல உள்ள எல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி.
நமக்கு முன்னாடி உள்ள காலத்துல உள்ளவர்களுக்கு நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய பல சாதனங்கள் அவர்களுக்கு இல்லை. இப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய பல சாதனங்கள் அடுத்து வர தலைமுறை அதை இன்னும் அதிகமா டெவலப் பண்ணிடுவாங்க. அவர்களிடத்துல இருக்கக்கூடிய சாமான் நம்மிடத்துல இல்லாம போயிடும். இன்றைக்கு நம்ம அறிவியல்ல எவ்வளவுதான் பெரிய அளவுல முன்னேறிய மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர்கள், அறிவியல் புரட்சியாளர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நம்மை விட அதிகமான புரட்சியாளர்களாக இருப்பார்கள் என்பதற்கு சமகாலத்தினுடைய மாற்றங்களே நமக்கு பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல ஆகிரத்துடைய பாதையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நமக்கு தேவை என்ன? வஹீயுடைய இல்மு. அதான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. 72வது படிப்பினை, செல்வத்தின் மூலமாக அல்லது பதவியின் மூலமாக அல்லது பெயர் புகழ் மூலமாக அல்லது வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வசதி கிடைப்பதன் மூலமாக இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது உண்மையான வெற்றி அல்ல. அப்ப இந்த உலகத்துல மனிதனுக்கு செல்வம் கிடைத்து விடுவதோ, பதவி கிடைப்பதோ, அல்லது பெயர் புகழ்கள் கிடைப்பதோ, அல்லது வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை கிடைப்பதோ அது அல்லாஹ்விடத்தில் உண்மையான வெற்றி அல்ல. அதே போன்று மனிதனுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் ஏற்படுகிற வறுமை, வாழ்வாதார நெருக்கடி, நோய் நொடி, மனக்கவலைகள், மற்ற அனைத்து வகையான சிரமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் ஆக இவற்றில் எதுவுமே உண்மையான தோல்வி அல்ல. 72, 73 ரெண்டு சேர்த்து பாருங்க. அதாவது செல்வத்தின் மூலமாக அல்லது பதவியின் மூலமாக அல்லது பெயர் புகழ் ஏதாச்சும் ஒண்ணு சாதிச்சிடறான். இந்த போய் விளையாட்டுல எல்லாம் போய் சாதிக்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய பார்வையில அது ஒரு சாதனை தான். இப்படி பெயர் புகழ் சம்பாதிக்கிறது அல்லது வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை கிடைப்பது, இவ்வுலகத்தில் கிடைப்பதன் மூலமாக இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி உண்மையானது அல்ல, அதாவது நிரந்தரமானது அல்ல. அது போன்ற மனிதனுக்கு உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற வறுமை, வாழ்வாதார நெருக்கடி, நோய் நொடி, மனக்கவலைகள் மற்றும் அனைத்து வகையான சிரமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சின்ன துருவிலிருந்து பெரிய மலை மாதிரி போன்ற கவலைகளையும் பிரச்சனைகளையும் கூட எடுத்துருவாங்க. ஆக இவற்றில் எதுவுமே உண்மையான தோல்வி அல்ல. புரியுதா? தோல்விதான். இது நிரந்தரமானதா? இது நிரந்தரமானது கிடையாது, முடிய போது. அடுத்து மறுமையில நரகத்துக்கு போறதுதான் உண்மையான தோல்வி. 75 சரி 74, 75 உண்மையான தோல்வி என்பது என்ன? அடியான் அல்லாஹ்விற்கு பாவம் செய்பவனாக ஆகி தன்னைத்தானே நாசமாக்கிக் கொள்வது, அதுதான் உண்மையான தோல்வி. 75 உண்மையான வெற்றி என்பது என்ன? அடியான் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து அவனது தூதர்களின் வழிகாட்டல் படி வாழ்ந்து தன் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதுதான் உண்மையான வெற்றி. அடுத்து 76 அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இந்த சூறால சாலிஹ் நபியுடைய சம்பவத்துல சாலிஹ் நபியும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்ப அற்பமான குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆனா நிராகரித்தவர்கள் எப்படி ஆயிட்டாங்க? ரொம்ப பெரிய அளவுலையும் பெரிய வசதியான வாழ்க்கையிலையும் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வெற்றி பெற்றவர் என்பதற்கு உலகத்துல வெற்றி பெற்றால்தான் அல்லாஹ்விடத்துல வெற்றி பெற முடியும் அப்படி ஏதாவது நிபந்தனை இருக்குதா என்றால் அறவே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அதே போல 77வது படிப்பினை, உலக வசதிகள் கொடுக்கப்படுவது அவர் அல்லாஹ்விடம் வெற்றியாளராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமும் அல்ல. உலக வசதிகள் கொடுக்கப்படுவது அவர் அல்லாஹு தஆலாவிடமும் வெற்றியாளராக ஆகிவிட்டார் என்பதற்கு அடையாளம் அல்ல. அதனால யாரும் ஏமாந்துடக்கூடாது, யாரோ ஏமாந்துடக்கூடாது. எப்படி? அதாவது ஒருத்தர் சூரா கஹ்ஃப்ல வரும் பாருங்க, ஒருத்தர் தொழுகையாளி, வணக்கசாலி, முஃமின், ஆனா அவர் வறுமையில இருப்பாரு, அவருடைய தோட்டம் விளைச்சலை உண்டாக்காது. ஒருத்தர் நிராகரிப்பாளராக இருப்பாரு, தொழுக மாட்டாரு, வணங்க மாட்டாரு, அவருடைய தோட்ட செழிப்பாக வளர்ந்துரும், ஆறு அவருடைய தோட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப அவர் என்ன சொல்வாரு? நான் ரொம்ப சிறந்தவப்பா, அதனாலதான் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான். நான் மறுமைக்கு போனா கூட, மறுமை இல்ல, மறுமைன்னு ஒன்று இருந்தா கூட அங்கேயும் என்ன அல்லாஹ் தஆலா நல்லதாகத்தான் வைத்திருப்பான், இப்படியாக பெருமை பேசுவது. புரியுதா? இது அல்லாஹ்விடத்துல வெற்றியை கொடுக்காது. அல்லாஹ்விடத்துல வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அவங்க ஏழையா இருக்கலாம், ரொம்ப பொருளாதார நெருக்கடியில இருக்கலாம், மனக்கவலையில இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், பிச்சைக்காரர்களா கூட இருக்கலாம். ஆனா அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருப்பதால் அல்லாஹ்விடத்துல வெற்றி அடைய முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது.
அதே போல உலக செல்வத்தை ஒருத்தர் அடைந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிட முடியுமா? அதை தர்மம் செய்தாலே தவிர அவர் விலைக்கு வாங்க முடியாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் செலவு செய்தாலே தவிர. கவனிங்க, 77வது படிப்பினை. உலக வசதிகள் கொடுக்கப்படுவது அவர் அல்லாஹ்விடம் வெற்றியாளராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. 78வது படிப்பினை. மாறாக நன்மைகளை செய்வதும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் தான் அல்லாஹ்வின் விசேஷமான கருணைக்கும் அன்புக்கும் நெருக்கத்திற்கும் அடையாளமாகும், உலக வசதிகள் அல்ல. மறுமை மாறாக நன்மைகளை செய்வதோ அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் தான் அல்லாஹ்வின் விசேஷமான கருணைக்கும் அன்புக்கும் நெருக்கத்திற்கும் அடையாளமாகும், உலக வசதிகள் அல்ல. உலக வசதிகள் பாவிகளுக்கும் கொடுக்கப்படும், நல்லவர்களுக்கும் கொடுக்கப்படும். நல்லவர்கள் கிடைப்பதுதான் பெரும் பாக்கியமாகும். அப்ப உலக வசதிகள் பாவிகளுக்கும் கொடுக்கப்படலாம், நல்லவர்களுக்கும் கொடுக்கப்படலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கைரி, நல்ல அருள் இருக்கிறது, அதாவது நன்மை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது இருக்கிறது, இது ஒரு பெரிய பாக்கியம். இதை செல்வத்தால் அடைய முடியாது, ஈமானின் காரணமாக துஆவின் காரணமாகத்தான் அடைய முடியும். அடுத்து 79வது படிப்பினை. நிராகரிப்பும் பாவமும் உடைய கூட்டங்களில் மிக கொடியவர்களாக சமூக கூட்டத்தினர் இருந்தனர். புரியுதா? 80வது படிப்பினை. ஒரு கூட்டம் பலசாலிகளாக அறிவாளிகளாக இருப்பது அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து அவர்களை தடுத்து விடாது. 81. பாவத்தை எதிர்க்காமல் இருப்பது பாவத்தை ஆமோதிப்பதாகும். பாவத்தை ஆமோதிப்பவர் அந்த பாவத்தில் பங்காளியாக கருதப்படுவார். அப்ப எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன கவனிக்கணும், அது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு உட்பட்டதா அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியதா என்று. ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்வாரேயானால் அந்த சபையில அவரை நாம் தடுக்காமல் செல்வது, அவரை நம்ம களம் பிடித்து தடுக்காமல் சொல்லாமல் செல்வதற்கிறது, அது அந்த பாவத்தில் நாமும் கூட்டாளி பங்காளி என்பதை உறுதிப்படுத்தி விடுகின்றது. கவனிங்க, அல்லாஹ் நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். அந்த அற்புதங்களை மனித அறிவினாலும் சக்தியினாலும் செய்ய முடியாது, செய்து காட்ட முடியாது. அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்கின்றன, அந்த அற்புதங்களை மனிதரால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படி இருந்தா அவங்க எதிர்த்திருப்பாங்களே அந்த நபிமார்களை. கவனிங்க, அல்லாஹ் நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். அந்த அற்புதங்களின் மூலமாக அந்த கவனிங்க, அந்த இங்க இருக்கு அல்லாஹ் 82. அல்லாஹ் நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். அந்த அற்புதங்களை மனித அறிவினாலும் சக்தியினாலும் செய்ய முடியாது. 83. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா அக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அற்புதங்களை வெளிப்படுத்தினான். அப்ப திரும்ப கவனிங்க, ஒரு மனிதன் பாவத்தை பார்ப்பானேயானால் அந்த பாவத்தை அவன் தடுக்கணும், எதிர்க்கணும். பாவம் செய்யக்கூடியவனுக்கு நன்மையை நாடி அவனுக்கு அந்த பாவத்தை உணர்த்தணும். அப்படி இல்லாமல் பாவத்தை பார்த்துவிட்டு வெறுக்காமல் தடுக்காமல் செல்வானேயானால் அவனும் அந்த பாவத்திற்கு துணை போனவனாக கருதப்படுவான். அதான் நம்ம பார்க்கிறோம். இதின் பாஸ அஷ்காஹா ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாகத்தல்லாஹி வசுகியாஹா. இந்த இடத்துல அந்த ஒரு மனிதன் தான் ஒட்டகத்தை அறுத்தான், ஆனா எல்லாரும் ஒட்டகத்தை அறுத்ததாக குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டார்களே. அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் பாவம் செய்பவர்களுடைய பாவத்தை பார்த்து விட்டு தடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த பாவத்தில் தங்களுடைய சொற்களால் துணை போனார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொண்டு அவர்களை தண்டித்தான். அடுத்ததாக 85வது படிப்பினை கவனிங்க. அல்லாஹ் தஆலா தன் பக்கம் இணைத்து கூறிய அனைத்தும், அது காபத்துல்லாவா இருக்கட்டும், பைத்துல்லாவா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ், அதே போல நாகத்துல்லாஹ், இந்த மாதிரி எதுவா இருக்கட்டும், இவை அனைத்தும் மிக சிறப்பானதும் மகத்தானதும் ஆகும். அல்லாஹ் தஆலா அதனுடைய கண்ணியத்தை, அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நமக்கு புரிய வைக்கின்றான். 86வது படிப்பினை. சமூக கூட்டம் சாலிஹ் நபியை நம்பிக்கை கொண்டதற்கு பின்னர் சிலரை தவிர அதிகமானவர்கள் அவரை பொய்ப்பித்து விட்டார்கள். சரியா, பொய்ப்பித்து காபிராக ஆகிவிட்டார்கள். சமூக கூட்டம் அல்லாஹ்வின் தூதரை பொய்ப்பித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒட்டகத்தை அறுத்தும் விட்டார்கள், அறுத்துட்டாங்க. அதனால பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அல்லாஹ்விடமும் அதே போல் அல்லாஹ்விடமும் சாலிஹ் நபியிடமும் அவர்கள் சவால் விட துணிந்தார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய அதாபு உண்மையா இருந்தா இப்ப கொண்டு வாங்க பார்க்கலாம் என்பதாக அவர்கள் துணிந்து கோரினார்கள். 89வது படிப்பினை. அல்லாஹ்வின் தண்டனை மிக கடுமையானதும் பயங்கரமானதும் ஆகும். அல்லாஹ் தஆலா தெளிவா இந்த சூரால எப்படி சொல்றா, ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானதும் மிக பயங்கரமானதும் ஆகும்.
அடுத்து 90வது படிப்பினை, அல்லாஹு தஆலா அல்லாஹுவை யாரும் மிகைக்க முடியாது. அல்லாஹுவை யாரும் மிகைக்க முடியாது. அவனுக்கு தான் படைப்புகள் எல்லாம் பயப்பட வேண்டுமே தவிர அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வலா யகாஃபு உக்பாஹா என்ற அந்த வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலாவை யாரும் மிகைக்க முடியாது. அவனுக்குத்தான் படைப்புகள் எல்லாம் பயப்பட வேண்டுமே தவிர அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு செயலையும் தனது ஞானத்தின்படியும் திட்டத்தின்படியும் செய்கிறான். ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் தண்டனை வந்துவிட்டால் அந்த தண்டனையிலிருந்து யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அவர்கள் எங்கும் தப்பிக்கவும் முடியாது. அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் தான் அல்லாஹ்விடம் கண்ணியமானவர்களே தவிர அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்கள் அல்லர். அவர்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பலமுள்ளவர்களாகவும் செல்வ செழிப்புள்ளவர்களாகவும் இருந்தாலும் சரியே. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. 96வது படிப்பின அல்லாஹ்வை யாரும் மிகைக்க முடியாதுங்க. இது எங்க இருந்து படிக்கிறோம்? ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. அவ்வளவு பெரிய கூட்டத்தை தரமட்டமாக்கி எரிச்சு அல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய இதயங்கள் எல்லாம் வெடித்து சிதறும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான். அல்லாஹு தஆலாவை யாரும் மிகைக்க முடியாது. அவனுக்கு தான் படைப்புகள் எல்லாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் போய் நம்ம அவன் அவங்களுக்கு பயப்படுறான் இவங்களுக்கு பயப்படுறான்னு சொல்ல முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா யாரையும் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு செயலையும் தனது ஞானத்தின்படியும் தனது திட்டத்தின்படியும் செய்கிறான். ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டால் ஃபைதா ஜாஅ வஅது ரப்பிஹிம், புரியுதா? அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டால் அந்த தண்டனையிலிருந்து யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அவர்கள் எங்கும் தப்பிக்கவும் முடியாது. அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் தான் அல்லாஹ்விடம் கண்ணியமானவர்களே தவிர அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள் அல்ல. அவர்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பலம் உள்ளவர்களாக செல்வ செழிப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரியா. அப்ப இதை நல்ல நம்ம படிச்சு புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலாவிடத்துல பாதுகாப்பு தரக்கூடியது என்ன? இபாதத்து அமலே சாலிஹ், தக்வாதா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாதா. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிட்டால் எந்த ஒன்றுமே எந்த ஒரு சக்தியாலும் அந்த சக்தி நம்மை காப்பாற்றுவதற்கு அறவே அதற்கு முடியாது. அல்லாஹ்வே எங்களை பாதுகாத்து ரட்சித்துக்கொள். இம்மையிலும் மறுமையிலும் உன் தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள். எங்கள் ஆன்மாவோ ஷைத்தானோ எங்களை கெடுத்து விடாமல் பாதுகாத்துக்கொள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஜன்னah வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமலின் வ நஊது பிக மினன் நாரி வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமலின். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 90 பாடங்கள் படிப்பினைகளோட அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூரத்து ஷம்ஸை நாம் நிறைவு செய்கிறோம். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஒவ்வொரு படிப்பினைகள் பாடங்களையும் இன்ஷா அல்லாஹ் குறைந்தது 2 முறை படிங்க. அதுலேயும் குறிப்பா ஒருத்தர் படிங்க, ஒருத்தர் கேளுங்க, திரும்ப இவர் படிக்கட்டும் இவர் கேட்கட்டும். இந்த மாதிரி ஒருத்தரும் 2 தடவை வாசித்தல் என்பது 2 தடவை இருக்கணும். அப்போ நீங்க மொத்தமா பாடத்தை 4 தடவை கேட்டுப்பீங்க உங்க காதால, சரியா? இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் படிப்பீர்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரா சேர்ந்து இந்த படிப்பினைகளை படித்து ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்க, அதே போல குடும்பத்திலேயோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு இன்னும் நமக்கு அதிகமான தொடர்பு, குர்ஆனுடைய வசனங்களை புரிவதற்குண்டான அந்த சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து இந்த வகுப்பை ஏற்றுக்கொள்வானாக. அதிகமான மக்கள் கேட்டு பலன் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் எதுவும் இருந்தால் புதன்கிழமை வச்சுக்கொள்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.